Hi friends, Anna University Regulation 2021 and Regulation 2025 students உங்களுக்கான ஏப்ரல் மே 2026 செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் எப்போ நடக்கும், எலெக்ஷன் வேறு வருது, அதனால் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி போகுமா, அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025க்கான கரண்ட் பேப்பர் அண்ட் அரியர் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆகும், அதை பற்றி அகாடமிக் ஷெடியூல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கான காலேஜ் லாஸ்ட் ஒர்க்கிங் டே பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 30 உங்களுக்கு காலேஜ் வந்து இந்த செமஸ்டருக்கான காலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் வந்து க்ளோஸ் ஆகுது. உங்களுக்கான செமஸ்டர் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா அகாடமிக் ஷெடியூல் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக்கில் என்னைக்கு அசஸ்மெண்ட் நடக்கும், என்னைக்கு லாஸ்ட் ஒர்க்கிங் டே அண்ட் என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும், அதை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6/5/2026 அப்போ உங்களுக்கு மே 6 உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு கொடுத்துருக்காங்க. போத் ரெகுலேஷன் 2021 அண்ட் ரெகுலேஷன் 2025க்கும் இதான் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு குழப்பம் இருக்கும், நம்மளுக்கு எலெக்ஷன் வருது அண்டு எலெக்ஷன் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 4 வரைக்குமே இருக்குது. ஏன்னா நிறைய காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கேம்பெயின் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து ஓட் கவுண்டிங் நடக்கும். பட் இந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்லாம் இருக்குது. பட் நம்மளுக்கு அஃபிஷியலாக இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு டைம் டேபிள்லாம் ரிலீஸ் ஆகலை. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னும் ரீவேல்யூவேஷனே முடியல. இன்னும் ஃபோட்டோ காப்பி கூட வந்து பார்த்தீங்கன்னா காலேஜஸில் ரிசீவ் ஆகலை. அது ஃபோட்டோ காப்பி ரிசீவ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ரீவேல்யூவேஷன் அப்ளை பண்ணி ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா உங்களால் செமஸ்டர் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் பண்ண முடியும். அதனால் அதுக்கெலாம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் இன்னும் போயிட்டுருக்கு, அது இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. அதனால் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் செமஸ்டர் எக்ஸாம் 6 ஸ்டார்ட் ஆகுமா இல்லைனா ஒரு 10 days வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்டு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்முக்கு முன்னாடியே இருக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ ஏப்ரல் 30 வந்து உங்களுக்கு அட்டண்டன்ஸ் க்ளோஸ் ஆகுது. இந்த ஏப்ரல் 30 வரைக்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை. இந்த May 4 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வைக்கிறதுக்கு பாசிபிள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்ட் May 4க்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் வந்து 2 ஸ்லாட்டாக வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு செமஸ்டர் வைப்பாங்க. அப்படிலாம் இன்னொரு கேஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செமஸ்டர் வந்து ஒரு May 10 அந்த மாதிரி செமஸ்டர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஆஃப்டர் செமஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் வைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் சினாரியோ. இப்படி பண்ண தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ப்ரீவியஸ் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமும் ப்ராக்டிகல்ஸ் வச்சுருக்காங்க. பட் நமக்கு இந்த எலெக்ஷன்லாம் வரதால நம்மளால் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்டில் கன்ஃபார்ம் இருக்குமான்னு சொல்ல முடியாது. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலேருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் எல்லாமே அப்லோட் பண்ணிவிடுவோம். தொடர்ந்து நம்ம சேனல் கூடயே சப்போர்ட் பண்ணுங்கள். ரீவேல்யூவேஷன் ரிசல்ட் அண்டு வந்துட்டால் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருக்கும். யாரெல்லாம் ரீவேல்யூவேஷன்லையும் ஃபெயில் ஆனாங்கன்னா அவங்க எக்ஸாமுக்கு மறுபடியும் அப்ளை பண்ணி ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அஃபிஷியல் டைம் டேபிள் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.